ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் டீஸ் தமிழ். நான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய படத்தோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா மகாராஜா. இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தோட டைரக்டர் எடுத்த ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டிங்கன்னா குரங்கு பொம்மை. இந்த படம் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. அது ஏன் அப்படிங்கிற காரணம் எனக்கு ஒன்றுமே புரியலை. பிகாஸ் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிளியர் கட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த படம் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஒரு டைம் அந்த படத்தை பார்த்துக்குங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட 25, 50, அப்புறம் 75, 100 இந்த மைல்ஸ்டோன் மூவிஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்தளவுக்கு கிளிக் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய மித்து வந்துட்டு இருந்தது. அதை நம்ம விஜய் சேதுபதி உடச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். பிகாஸ் பார்த்திங்கன்னா அவரோட 50வது மூவி, அவர் டெபியூட் ஆகி கொஞ்சம் வருடங்களே ஆனாலும் அவரோட 50வது மூவி இந்த மகாராஜா அப்படிங்கிற ஒரு பிளாட் அவருக்கு ஒரு செட்பேக் கொடுத்துருக்கு, ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, ஒரு மனுஷன், ஒரு அப்பாவாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு நார்மல் ஒரு சாதுவாக இருக்கிற ஒரு கேரக்டர் தன்னோட பொண்ணுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பார் அப்படிங்கிறத தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, ஒரு விஷயத்தை எப்படி நம்ம போய் டெலிவர் பண்ணுறோம், எப்படி டெலிவர் பண்ணால் அவங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்குவாங்க, தென் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் எப்படி நம்மளை கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை ஒரு டைம் பார்த்தீங்கன்னா புரியாதுங்க. டெஃபினட்டாக நான் சொல்லுவேன், 2 டைம் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க, ஃபஸ்ட் ஹாஃபோட ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு விஜய் சேதுபதி ஒரு வயசான ஒரு நார்மலான ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அவரோட சர்க்கிள்குள்ளே தான் வருது. ஓகேவா, இந்த படம் அந்தளவுக்கு ஒரு பெரிய படமாக இருந்தாலும் அவரோட ஒரு சர்க்கிள்குள்ளே மட்டும்தான் வருது. இந்த படத்தில் பார்த்துட்டிங்கன்னா கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த நேம்ஸ், அதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு சலூன் கடைக்காரரு, ஒரு சாதாரணமான மனுஷன், அவருக்கு பேர் மகாராஜா. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த டிவிஎஸ் 50 இந்த மாதிரி வண்டிகளை திருடி சேல் பண்ணிருப்பான் பார்த்தீங்களா, அவன் பேர் போலீஸ். ஸோ இந்த மாதிரி கதையோட நேம்ஸில் ஆரம்பித்து கேரக்டர் வரைக்கும் எல்லாமே பார்த்து செதுக்கியிருக்காரு கதையோட டைரக்டர். ஸோ இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு சலூன் கடையில் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சிட்ருக்காரு. சரிங்களா, அப்போ நம்ம ஒரு குடும்பம்னா எப்படி இருப்போம், பொண்டாட்டியை சார்ந்து தான் இருப்பாங்க. அதாவது அவங்க ஒய்ஃபுக்கிட்ட கேட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவர் ஒரு நார்மலான மனுஷன் தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட கேட்டு தான் எதுனாலும் வாங்குறாரு. பட் ஆனால் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஸோ அதே மாதிரி கடைக்காரர் சொல்கிறாரு, இதையும் பொண்டாட்டி கேட்டுப்பா அப்படின்னா, இல்லை இது அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்புகிறாரு. ஆப்போசிட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு லாரி பிரேக் ஃபெயிலியர் ஆகி போய் நேராக அடித்து அவங்க ஒய்ஃப் அங்கே இறந்துடுறாங்க. ஸோ இப்போ தான் இந்த கதையை ஆரம்பிக்கும். அங்கே லட்சுமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எப்படி வந்துச்சுன்னு அதில் சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, அந்த வீடு போய் இடிஞ்சு உழுகுது பார்த்தீங்களா, அப்போ ஒரு குப்பை தொட்டி ஒரு ஸ்டீல் இரும்பு குப்பை தொட்டி அவங்க குழந்தை மேலே விழுந்து அந்த இடிபாடுகள்லேருந்து அந்த குழந்தைய காப்பாற்றிடுது. ஸோ அதனால் அந்த குடும்பத்தில் ஒரு குப்பை தொட்டி அப்படிங்கிறது ஒரு மெம்பர் ஆயிடுது. அவங்க அந்த குடும்பத்தில் அதை எடுத்து தன்னோட குடும்ப நபராக நினச்சி லட்சுமி அப்படிங்கிறத ஒரு சாமிக்கு நிகராக வச்சு வழிபட்டுட்டு வர்றாங்க. அவங்க கூட எதுனாலும் அது கூட ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்படி நடந்துட்டுருக்கிறப்ப அந்த பொண்ணு பெருசாகிடுறா, ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. அவள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று வரா. படிப்பு அந்தளவுக்கு இல்லை, ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு தான். தன்னுடைய மகள் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்காரு அப்படின்னா, ஒரு டைம் ஒரு இன்சிடெண்ட் நடந்துடுது. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு தான் இதை பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. இவர் போன உடனே எதுவும் விசாரிக்கல, என் பொண்ணு அதை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாரு. கடைசியில் விசாரித்து பார்க்குறப்ப அந்த பொண்ணு அதை பண்ணலை. ஸோ அப்போ டிசி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன பிரின்ஸிபல் கிட்ட அவர் போய் சொல்கிறது என்னென்னா, என் பொண்ணு தப்பு பண்ணலை, அவளை திட்டிட்டீங்க, அவள் ஃபீல் பண்ணுறா, மன்னிப்பு கேளுங்க அப்படின்பா. ஸோ இவர் கேட்க மாட்டேன்னு சொல்லுவார். ஸோ ஒரு இடத்த பிடிச்சாருன்னா விடமாட்டார் அப்படிங்கிறத செயல் இல்லாமல் சொல்லுலையும் காமிச்சிருப்பார். எப்படின்னா, நான் விடமாட்டேன் அப்படிங்கிறத ஒரு தூணை பிடிச்சிக்குவார், அதே மாதிரி விடவே மாட்டார். கடைசியில் அந்த பிரின்ஸிபல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுறாரு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டில் அவர் பொண்ணு மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காருன்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணும் அப்பாவும் சேர்ந்து ஒரு ஜாலியான ஒரு லைஃப் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு பாயிண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா அந்த பொண்ணு வெளியே ட்ரைனிங் போகிறா.
ஸோ அப்போ வந்துட்டு வீடியோ கால்ஸில் வந்து அந்த ஃபோட்டோவை, அதாவது லட்சுமியை காட்டுறதா இருக்கட்டும், லட்சுமி என்ன பண்ணிகிட்டு இருக்கு, லட்சுமியை பார்த்துக்கிட்டியா, லட்சுமிக்கு தொடச்சி வச்சியா, லட்சுமிக்கு பொட்டு வச்சியா, பூ வச்சியா, ஸோ இப்படி கேட்குறதாகட்டும் எல்லாம் அவங்க பொண்ணு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு பாயிண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா விஜய் சேதுபதி அடித்து அந்த குப்பை தொட்டியை வந்து திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த திருடிட்டு போன குப்பை தொட்டிக்கு இவர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு. ஸோ உள்ளே போகிறாரு. உள்ளே போய் உட்காந்துட்டு எஸ்ஐ கிட்ட வந்து சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி லட்சுமியை காணோம் அப்படின்ட்டு. சரி ஓகேங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் லட்சுமி அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பாருங்க. கண்டிப்பாக படத்தை பாருங்கள். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து கடைசியில் குப்பை தொட்டி அப்படி வந்து நிற்பார். ஸோ ஸ்டேஷனே வந்து கடுப்பாயிரும். இவர் அடித்து வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி செயல்லையும் நான் பிடிச்சதை விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே பிடிச்சிக்குவார், எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுவார். ஸோ அப்போ தான் நம்ம நட்டியோட என்டர் ஆகிறாரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக. தென் அவரும் வந்து கேட்குறாரு, இவரும் வந்து சொல்கிறாரு, நடந்த இன்சிடென்ட் எல்லாம் இப்படி அடித்து போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்கன்ட்டு. யாருப்பா அந்த லட்சுமி அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் வீட்டு குப்பை தொட்டி அப்படிங்கிறாரு. குப்பை தொட்டியை வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் சார் அப்படிங்கிறாரு. சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் இந்த கேஸை எடுக்கணும் அப்படிங்கிறக்காக இவர் கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா வரைக்கும் அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஸோ பணத்து மேலே ஆசை இருக்குங்காட்டி அவங்களும் அந்த கேஸை எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து வெறும் குப்பை தொட்டி மட்டும் இல்லை, இதுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடத்துல இன்டர்லிங்க் ஆகிருக்கு. ஒரு டிவிஎஸ் 53 சொன்னீங்களா, அவன்லேருந்து வில்லன் கேங்லேருந்து எப்படி இன்ட்ராக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து காட்டுவாங்க. வில்லன் கேங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹார்ட்வேர்ஸ் வந்து வச்சு நடத்திட்டு வராங்க. நைட் டைமில் பார்த்துட்டிங்கன்னா ஆள் இல்லாத வீட்டுக்குள்ளே புகுந்து திருடுறாங்க. திருடினதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸை வந்து கெடுத்துட்டு கொண்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இதை ஒரு ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எப்படி சொல்கிறதுங்க, அங்கே தான் வந்து கிளைமேக்ஸ் வந்து வருது. ஸோ இதை வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த பர்டிகுலராக விஜய் சேதுபதியை வந்து நாக் அவுட் பண்ணது எதுக்காக அப்படின்னா, அவர் கடைக்கு வந்து வில்லன் கேங்கில் இருக்கிறவர் வந்து ஹெட்டு வந்து முடிவெட்ட வந்து வராரு. ஸோ அப்போ வந்து முடிவெட்டுறப்ப நியூஸ் பேப்பரில் பார்க்குறாரு, இவங்க செஞ்ச ஒரு செயல் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து வந்துடுது, ஒரு க்ரைம் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து வந்துடுது. ஸோ அப்போ வந்துட்டு கால் பண்ணி அவரோட பார்ட்னருக்கு வந்து சொல்கிறாரு, இனிமேல் நம்ம பிளான் வந்து கொஞ்சம் ட்ராப் அவுட் பண்ணுங்கள், இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இவர் கரெக்டாக உள்ளே வந்துடுறாரு. சரிங்களா, உள்ளே வர்றப்ப அவர் வந்து ஓகே இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் இவரும் வில்லனோட ஒய்ஃபும் சேர்ந்துட்டு ஒரு செயின் வந்து அவங்களோட குழந்தைக்கு வந்து வாங்கியிருப்பாங்க, அந்த டாலர். ஸோ அந்த டாலர் வந்துட்டு மெயினாக வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவர் வந்துட்டு பர்த்டே கிஃப்ட்டுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. உட்காந்து கட்டிங் பண்ணுறப்ப சலூனில் வந்து விழுந்ததுக்கப்புறம் அந்த எப்படி சொல்கிறதுங்க, அந்த ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு, அந்த ஒரு கோல்டு செயின் எடுத்துகிட்டு இவர் போய் கொடுக்க போகிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு யாரோ மூலியமாக போலீஸ் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இவர் தான் போலீஸ்கிட்ட சொன்னார் அப்படின்ட்டு ஒரு அசம்ஷனுக்கு வந்து வில்லன் வந்துடுறாரு. ஸோ அதனால தான் இவரோட பொண்ணை அடித்து ரேப் பண்ணி போட்டு போயிடுறாங்க. பட் ஆனால் இவருக்கு போட்ட ஸ்கெட்சில் இவங்க பொண்ணு வந்து ஸ்லிப் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் இப்படி நடந்துடுறது. ஸோ அதனால தான் இவர் 7 லட்சம் ரூபா வரைக்கும் யார் என் பொண்ணை வந்து இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து கண்டுபிடிச்சி கொண்டுடுறாரு. இன்னொருத்தனை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இதை ஒரு கிளைமேக்ஸில் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் எப்படின்னா, சிங்கம்புலி தான் அது 2வது கல்ப்ரிட். ஸோ அவர் வந்துட்டு அந்த ஒரு கேஸை வந்துட்டு உள்ளே போய் இல்லை நான் வந்து இதை பண்ணுறேன், அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து அந்த குப்பை தொட்டிக்காக வேலை செய்கிறாங்க. பட் ஆனால் குப்பை தொட்டியை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் கதை. சரிங்களா, அந்த குப்பை தொட்டியை திருடுனது தான் கடைசியில் இந்த பொண்ணை யார் இப்படி பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க வைக்கும். ஸோ இதை வந்து நான் இந்த சீனை மட்டும் நான் வந்து சொல்லலைங்க, ஏன்னா சிங்கம்புலியோட ஆக்டிங் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நட்டியோட ஆக்டிங்கும் அந்த அளவுக்கு இருக்கும். இதை வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்கள். எல்லாம் நிறைய ஓடிடிஸில் வந்து வந்துருச்சு, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். எப்படியாச்சும் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மகாராஜா அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பார்த்துருங்க. அப்போ தான் அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு அந்த ஒரு சொன்னேன் இல்லையா, அந்த கால் பாதம் இருக்க ஒரு டாலர், ஸோ அது தென் அந்த பொண்ணோட காலடி, வில்லன், ஸோ இது எல்லாமே ஒரு இன்டர்லிங்க் ஆகி கடைசியில் அந்த காலடியிலேயே வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் எழுதப்படலைங்க, வாழப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.